ராணி வேலுநாச்சியாருக்கு பிறகு சிவகங்கை சீமையில் பல வாரிசுகள் வந்தார்கள். யார் யார் வந்தார்கள், எந்தெந்த காலகட்டத்தில் ஆண்டார்கள் என்பதையும் பார்க்கலாம். 1728 ஆண்டு முதல் 1749 ஆண்டு வரை முத்து விஜய ரகுநாத உ சசிவர்ண தேவர் ஆண்டார். 1949 முதல் 1772 வரை சசிவர்ண விஜய ரகுநாத முத்து வடுகநாத பெரிய உடையார் தேவர் ஆண்டார். 1780 முதல் 1790 ஆண்டு வரை வீரமங்கை ராணி வேலுநாச்சியார் ஆட்சி புரிந்தார். 1790 ஆண்டு முதல் 1793 ஆண்டு வரை வெள்ளச்சி நாச்சியார், அதாவது வேலு நாச்சியாரின் மகள் ஆட்சி செய்தார். 1793 முதல் 1801 ஆண்டு வரை வேங்கை பெரிய உடையார் தேவர், வேங்கை பெரிய உடையனத்தேவர் வெள்ளச்சி நாச்சியாருடைய கணவர் இவர் ஆட்சி செய்தார். 1801 முதல் 1829 ஆண்டு வரை கௌரி வல்லப உடையனத்தேவர், இவர் மன்னர் முத்து வடுகநாத பெரிய உடையத்தேவரின் உடன் பங்காளி ராணி வேலுநாச்சியாரின் தத்து மைந்தன், இவர் ஆட்சி செய்தார். 1829 முதல் 1831 ஆண்டு வரை வேறொரு முத்து வடுகநாதத்தேவர் ஆட்சி செய்தார். 1831 ஆண்டு முதல் 1841 ஆண்டு வரை போத குருசாமி தேவர் ஆட்சி செய்தார். 1841 முதல் 1848 ஆண்டு வரை உடையனத்தேவர் ஆட்சி செய்தார். 1848 முதல் 1863 ஆண்டு வரை போத குருசாமி தேவர் ஆட்சி செய்தார். 1863 முதல் 1877 ஆண்டு வரை ராணி காதம நாச்சியார், அதாவது போத குருசாமி தேவருடைய மனைவி ஆட்சி செய்தார். 1877 ஆண்டு முத்து வடுகநாத தேவர் ஆட்சி செய்தார். 1878 ஆண்டு முதல் 1883 ஆண்டு வரை துரைசிங்க ராஜா ஆட்சி செய்தார். 1883 முதல் 1898 ஆண்டு வரை உடையன ராஜா ஆட்சி செய்தார். 1892 ஆண்டு ஜமீன்தார் முறை ஒழிக்கப்பட்டு ஆங்கிலேய கலெக்டர் நியமிக்கப்பட்டார். ஜே.எப். பிரெண்ட் முதல் கலெக்டர் ஆனார். 1910 ஆண்டில் ராமநாதபுரம், மதுரை, திருநெல்வேலியின் சில பகுதிகளை கொண்டு உருவாக்கப்பட்டது. ஆங்கிலேயர்கள் காலத்தில் ராமநாதபுரம் பகுதி ராமநாடு என அழைக்கப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிறகு 1985 ஆண்டு மார்ச் 15 ராமநாதபுரம் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. ராணி வேலுநாச்சியாரின் வீரம் இந்திய மண்ணில் விதைக்கப்பட்டது. உலகில் எங்கும் நடந்திராத ஒரு போர் சிவகங்கை, ராமநாதபுரம், மானாமதுரை பகுதிகளில் நடத்தப்பட்டன.